ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. சிவ லீலார்ணவத்தை, அதாவது பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு பரஞ்சோதி முனிவர் நமக்காக வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் அப்படி அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கச்ச எல்லா நிறைய கஷேத்திரங்களை பத்தி அவர் சொல்றார். எத்தனையோ கஷேத்திரங்கள்லாம் இருக்கு. சிவ கஷேத்திரங்கள் நிறைய இருக்கு, விஷ்ணு கஷேத்திரங்கள் நிறைய இருக்கு, சிவக்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கு. இது ஒரு ஒரு கஷேத்திரத்துல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மகிமை இருக்கு. ஒரு ஊர்ல பிறந்தா மகிமைங்கிறா, பெருமைங்கிறா. ஒரு ஊர்ல நினைச்சாலே பெருமை அப்படிங்கிறா. இன்னொரு ஊர்ல வசிச்சாலே பெருமைங்கிறா. அதுக்கப்புறம் இன்னொரு ஊர்ல மரித்தாலே பெருமைங்கிற. இருந்தால் பெருமை, மரித்தால் பெருமை. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு விதமான பெருமைகளை கொடுத்துருக்கா. அந்த பெருமைக்கு என்ன காரணம்னா அந்த ஸ்தலத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னா அது எதனாலனா அந்த ஸ்தலத்துல குடியிருக்கக்கூடிய அந்த தேவதையினுடைய, அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியம் அங்க இருக்கிறதுனால்தான் அந்த ஒரு மகிமை இருக்கு. இப்ப காசியில அன்னபூர்ணி இருக்கா. எல்லாரும் போனா அங்க அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அன்னபூர்ணி விக்கிரகத்தை வேற எடுத்துன்னு ஆட்டுல கொண்டு அதை வச்சுப்பா, பூஜை ரூம்ல வச்சுப்பா. அன்னபூர்ணி இருக்கிறதுனால வீட்டுல என்னைக்குமே சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஹொரநாடுன்னு ஒரு ஊருக்கு சிங்கேரி தாண்டி, அங்க கூட அன்னபூர்ணி தங்கத்திலேயே இருப்பா. அந்த தங்க அன்னபூர்ணியை போய் பார்த்துட்டு வருவாளுக்கு. அங்க அன்னதானம்லாம் நடக்கும், தினமே ஃப்ரீயா நடக்கும். அந்த அன்னபூர்ணியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த வாழ்க்கையில சாப்பாட்டுக்கே குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி காசி கஷேத்திரத்துக்கு இன்னொரு விசேஷமா சொல்றது சிவனுடைய இடம். அது இங்க சிவன் கடைசி காலத்துல அந்த வயசானவா தேக யோகம் பண்றதுக்கு முன்னாடி சிவ சாயுத்தியத்தை அடையறதுக்காக அவளுக்கு ராமநாமத்தை காதுல சொல்றார் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு, எல்லாருக்கும் அவர் சொல்றார் அப்படின்னு. அந்த ஸ்தலத்துக்கு அப்படி ஒரு விசேஷம் இருக்கு. தில்லைன்னு எடுத்துட்டாக்க தில்லையம்பதியில இந்த பரமேஸ்வரனானவன் நடராஜ பெருமானாக இருந்து இங்க நர்த்தனம் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திருவெண்காடுன்னு ஒரு ஊர், அங்க கூட முதல்ல அங்கதான் நடனம் ஆடினதாக ஒரு சரித்திரம் கூட இருக்கு. அங்க அகோர மூர்த்தியின் பேர். அகோரம்னா அழகான, கோரம் இல்லாத அழகான அப்படின்ற அர்த்தம். இப்படி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பெருமை இருக்கிறத பாக்கறச்ச நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இத்தனை ஊர்ல பெருமாள் இருக்காரு, ஏதாவது ஒரு ஊர்ல இருந்தா போறாத, நம்ம போய் பார்க்கணும். அவருக்கு அப்பவே தெரியும் இவர் ரொம்ப வரமாட்டான், நாமளா போய் அனுகிரகம் பண்ணாதான் உண்டு. நாம போய் அனுகிரகம் பண்ணா கூட சில சமயம் அதை கவனிக்காத அலட்சியமா கூட இருந்துடுவான் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்காராம். அவர் என்ன சொல்றார், தெருவாத ஊரார் மாணிக்கவாதிகள் சொல்றார், மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலன் அனைத்தும் வஞ்சனை செய்ய விலங்க மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருவும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கிழகள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேங்கிற. இது இந்த மாய வலையில மாற்றின்னு இந்த 9 வாசல் இருக்கக்கூடிய இந்த குடிலான அந்த உடம்புல நான் இருந்துட்டு இந்த மனமானது எப்ப பார்த்தாலும் வஞ்சனையை பண்ணிட்டு இருக்க. இந்த மிருகத்தனமான இந்த மனசால விமலா நான் உனக்கு அன்பு பண்ணாத, உன்னை நினைஞ்சு உருகாத, மனசுல நல்லதே இல்லாத இந்த சிறியனான நான் இப்படி நடந்துட்டு இருக்கச்ச இந்த நிலத்துல நீ என்ன பண்றன்னு எங்க இருக்கணும், என்ன தேடிட்டு என்னோட நான் இருக்கிற இடத்துல ஒரு இடத்தையும் அவன் ஸ்தலமா பண்ணிட்டானான். அப்படி அருளி உன்னுடைய அழகான பாதங்களை எல்லாம் காட்டி என் தலைமையில வச்சு எனக்கு அருள் பண்ணி பாத தீட்சை கொடுத்து, அவருக்கு பாத தீட்சை தானே கொடுத்தார். குருந்த மரத்தடியில அவர் பாத தீட்சை கொடுத்ததுனால்தானே அவருக்கு பகவான் மேல இன்னும் கொஞ்சம் ஈடுபாடெல்லாம் வர ஆரம்பிச்சது இல்லையா. தடுத்து ஆட்கொண்ட கதை தானே நம்ம அதை பார்த்திருக்கோம் மாணிக்கவாசகர். அப்படி நாயினும் கடையனாக
நாயை விட கேவலமாக இருந்த எனக்கு வந்து தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாயை காட்டிலும் சிறந்த தயாமூர்த்தியாக வந்து எனக்கு அருள் பண்ணினியே அப்படிங்கிறார். இதுதான் வந்து அபிராமி பட்டர் கூட சொல்லுவார், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்றார். என்னை வந்து எனக்கே தெரியாம நீ ஆண்டு கொண்டாய். நான் வந்து ஒரு நாயிலும் கேவலமான அது அப்படிப்பட்ட எனக்கு கூட இங்கு ஒரு பொருட்டாக வந்து என்னையும் மதித்து நீ வந்து எனக்கும் அருள் பண்ணணும்னு நீ வந்து ஆசைக்கடல் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசம். அதாவது நான் அந்த ஆசைக்கடல்ல மாட்டு இந்த யமனுடைய பாசத்துக்கு ஆட்பட இருந்தேனே, உட்பட இருந்தேனே, நீ என்ன பண்ண தனியாகவே வந்து என்னை தேடி வந்து என்னுடைய வாசம் மிகுந்த பாத கமலங்களே என்னுடைய தலை மேல வலிய வைத்து என்னை ஆண்டு கொண்டு எனக்கு அப்பேற்பட்ட அருள் செஞ்சாயே. இதை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு பெரியவா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அப்படி ஒரு திலத்துக்கும் பகவான் வந்து ஒரு விசேஷமான ஒரு மகிமையை கொடுக்கறான். ஆனா மனுஷா என்ன பண்றான்னா பகவானை நினைக்கிறது இல்ல, ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, பூஜை பண்றது இல்ல. ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்றா எதாவது இப்படி இப்படி அவயங்கள்லாம் பகவத் பரமா இருக்கணும்னு. ஆனா நாம என்ன அப்படி இருக்கோமான்னு இருக்கிறது இல்லையா? ஆதிசங்கரர் சொல்ற, அடே மனுஷா நீ என்ன பண்ற தெரியுமா, கடைசி காலத்துல பகவான் நினைக்காத கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லாத டுக்கன் கரணே டுக்கன் கரணேன்னு சுற்று பண்ணி உட்காந்துருக்கேடா. இந்த 75 வயசுல இந்த கிராமரை படிச்சு நீ என்னடா குப்பை கொட்ட போற? இதை விட பகவான் நாம சொன்னா உனக்கு போற வழி புண்ணியமாகுவே அப்படிங்கிறார். அதே ஆதிசங்கர் வந்து இன்னொரு இடத்துல சொல்றார், நீ ரொம்ப புத்திசாலின்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு நான் சொல்றேன். நீ என்ன பண்றன்னா சுதி நல்ல புத்தியோட உடையவனாக இருக்கக்கூடிய நீ என்ன பண்றனாக்க அனாவசியமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதரா. மண்ணுல இருந்து குடமா, குடத்துல இருந்து மண்ணு வந்துதா, இல்ல பகவான் அணுவா இருக்கானா பெரியவனா இருக்கானா, அணுவோர் அணியனா மகத்தோ மகியனான்னு பெரிதுக்கெல்லாம் பெரியவனாகவும் சிறிதுக்கெல்லாம் சிறியவனாகலாம் நீ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதரா. அங்க வந்து புகையறதே, அங்க நெருப்பு இருக்குமா இருக்காதா, நெருப்பு இருக்கிறதுனால புகையறதா இல்ல அந்த புகைக்கு வேற ஏதாவது காரணமா, இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ற. நூல்ல இருந்து வஸ்திரம் வந்துதா, வஸ்திரத்துல நூல் இருக்கா, இது வேற நீ வந்து தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கு. இதெல்லாம் யமன் வரும்போது ஒன்னு இதை காப்பாத்துமா, இது கண்டிப்பா காப்பாத்துறா. நீ இந்த வாரம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாரோடையும் சண்டை போட்டு தர்க்கவாதம் பண்றதுனால உனக்கு என்ன நடக்கிறது? இந்த தர்க்கவாதத்துல உனக்கு வீணா தொண்டை தான் வலி ஏற்படுமே தவிர உனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால சம்புடைய தருணாவிந்தத்தை எல்லாம் நீ தினம் வழிபட்டனா உனக்கு சீக்கிரமே பரமானந்த நிலை கிடைக்குமே. இது ஏண்டா புரிஞ்சுக்காது இருக்கன்னு இதை பார்த்துட்டு தான் மற்ற சமயத்துல இருக்கக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ள கூட சொல்லுவா, ஆதிசங்கர் வந்து முதல்ல வேதாந்த பரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில அவர் வந்து இல்ல பக்தி தான் பிராதானியம் சொல்லிட்டு பக்தி மூலமா ஞானத்தை அடைந்து ஞானத்தை மூலமா அந்த மோட்சத்தை அடையலாம்னு பண்ணாருன்னு கூட சில பேர் வாதம் பண்ணுவா. அது நமக்கு தெரியல, இது முதல்ல பண்ணாரு அது முதல்ல பண்ணாருன்னு. இது ஆதிசங்கர் சொல்ற மாதிரி நம்ம அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத விட அந்த பரமேஸ்வருடைய பாதார விந்தங்களை வழிபட்டோம்னாக்க கடோவா மிருத்புண்டோபி அனுரபி ச பூம அக்னி அச்சலஹ பட்டோவா தந்துர்வா பரிஹரதி கிம் கோர சமனம் விருதா கண்டக்ஷோபம் வகசி தரசா தர்க்க வச்சசா பதாம்போஜம் சம்போஹோ பய பரம சௌக்கிய பிரஜ பரமசௌக்கியம் பிரஜ சுதி அப்படின்னு இந்த ஸ்லோகம் கிடைச்சது. ரொம்ப பிடிச்சிருந்த இந்த ஸ்லோகனுக்கு. ஆஹா, எத்தனை அழகா ஆதிசங்கர் வந்து சொல்லியிருக்கார். நகி நகி ரக்ஷதி துக்கரன் இல்லையா? சந்நிகிதே காலே, அந்த காலன் வந்து எதிர வந்து நின்றுட்டான்னு சொன்னா அந்த சமயத்துல வந்து இந்த வியாக்கரணமும் அந்த தத்துவ ஆராய்ச்சியும் தர்க்கவாதமும் கை கொடுக்குமா? அவனுக்கு கை கொடுக்காது. அதனால பஜகோவிந்தம்னு அங்க சொன்னார், இங்க சம்புவ பஜி அப்படின்னு சொன்னார் இல்லையா? நாமளும் அந்த சம்புவ பஜிக்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடல் புராணத்தை எடுத்துட்டு அதுல நம்ம வந்து அப்படியே ஆழ்ந்து அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கி போயிட்டு இருக்கோம். அந்த கடல் ஆழ்கடலான திருவிளையாடல் புராணத்துல நம்ம மூழ்கி அந்த சிவபெருமானுடைய கருணைங்கிற முத்துக்களை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம். இதுல வந்து இப்ப நம்ம ஒரு இது சொன்னார்,
என் அகஸ்திய முனிவர் மற்றவாளுக்கெல்லாம் என்னன்னா எல்லா ஒரு ஊருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பெருமை இருக்கணும்னா அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை இருக்கணும், அங்க இருக்கிற சுவாமிக்கு ஒரு மகிமை இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்துக்கு ஒரு நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி இருக்கணும். இருந்தாதான் அந்த இதுக்கு பெருமை. ஆனா அப்படி நிறைய ஊர்லாம் இருக்கு. நிறைய ஊர்கள் இருந்தாலும் காசி, சிதம்பரம், காளத்தி இந்த மாதிரி நிறைய ஊர் இருந்தா கூட இது எல்லாத்துலயும் பெட்டர் தான் த பெஸ்ட்னு சொல்ற மாதிரி ஒரு ஊர் வேணும்னா அதுதான் திருவாலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலாசியபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை எம்பதி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்ப என்ன சொன்னார், அதுக்கு அந்த 3 விசேஷங்களும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மற்ற தலங்களை விட. அதுல இப்ப நான் முதல்ல ஸ்தலத்தினுடைய விசேஷம் என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு 23 பாடல்களை எடுத்துட்டு அதனுடைய சிறப்பெல்லாம் சொல்ற. இதுல ஒரு அழகா எப்படி அமைச்சிருக்காருனாக்கா ரொம்ப நம்ம கஷ்டப்படாத ஓரளவுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தைகளையே போட்டு இந்த 23 பாடல்களை அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இதுல 232வது பாடல் இந்த தல விசேஷத்தை பத்தி சொல்லக்கூடிய முதல் பாடல். அதுல அவர் என்ன சொல்றாருனாக்கா, 3 கண்களை உடைய சிவபெருமான் இருக்கானே அவரிடத்துல நீங்க அனுபவிச்சிருக்கிற முனிவர்கள், அதனால்தான் நீங்க எல்லாம் அவருடைய பெருமையும் அவருடைய கதையும் நீங்க இங்க எங்கிட்ட கேட்கணும், அவருடைய புராணத்தை பத்தி அவருடைய திருவிளையாடல்களை பத்தி விரும்பி கேட்கணும்னு நீங்க எங்கிட்ட நீங்க ஒரு விண்ணப்பத்தை நீங்க வச்சிருக்க. அதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, எல்லா ஸ்தலங்களை காட்டிலும் அந்த ஆலவாய்ன்னு சொல்லக்கூடிய மதுரை எம்பதி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னேன். அந்த திருப்பதியில நிறைந்த பொன்மயமான இதழ்களை உடைய தாமரை மலர்கள் முளைக்க பெற்ற ஒரு தடாகம் இருக்கு, பொற்றாமரைன்னு பேர். அது இப்ப நீ கூட பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு தாமரை கூட வச்சிருப்பா. அந்த காலத்துல பொன்னாலான தாமரை இருந்தது, நிறைய தாமரை, ஒண்ணு கூட இல்ல, நிறைய தாமரைகள் இருந்தது சங்க காலத்துல அப்படின்லாம் சொல்றார். அப்படி தாமரைகள்லாம் பூத்த தங்க தாமரை பூத்த தடாகம் ஒன்று உண்டு. அங்க சக்கச்சவேன்னு ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய ஞானமே ரூபமான அந்த சிவலிங்கமும் அங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க ஒரு சிவலிங்கமும் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஸ்தலத்தை பத்தி நான் இப்ப உங்களுக்கு விவரமாக சொல்ல போறேன், அதை நீங்க கேளுங்கோ அப்படிங்கிறார். இந்த பாடல் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாட்டம் ஒரு 3 நாயகனுக்கு அன்புடையீர் நயந்து நீவர் கேட்ட தலம் ஈண்டு உரைத்த திரு ஆலவாய் அதனுட்கிளைத்து பொன்னன் தோட்ட அல தாமரை முளைத்த தொரு தடமும் முளைத்ததொரு தடமும் சுந்தர செஞ்சோதி ஞான ஈட்டமென முளைத்த சிவலிங்கம் ஒன்றும் உள இன்னும் இசைப்ப கேள்மின். இப்ப நான் இன்னும் சொல்ல போறேன், கேளுங்கோ. 3 கண்களை உடைய அந்த சிவபெருமானிடத்துல அன்பு உடைய முனிவர்களாகிய நீங்கள் விரும்பி கேட்டதற்காக அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் அதுதான் திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை எம்பதி அப்படின்ற நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். அதனுடைய விசேஷத்தை நான் பெருமைகள்லாம் நம்ம விரிவா சொல்ல போறேன். அந்த பதியில இருக்கக்கூடிய ஒரு தடாகம், ஒரு பெரிய குளம், அதுக்கு பொற்றாமரை குளம்னு பேரு. அதுல பொன்னாலான தாமரைகள் நிறைய முளைக்க பெற்றன. அங்கே ஒரு சிவந்த செந்நிறமான, அதாவது அக்னி சுரூபமாக ஜோதி சுரூபமாக விளங்கக்கூடிய ஞானமே வடிவான என்று சொல்லும்படியான ஒரு சிவலிங்கமும் அந்த இடத்துல இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் நிறைய விரிவாக சொல்றேன், கேளுங்கோ அப்படின்னு இந்த முதல் பாடல்ல சொல்றார். இந்த முதல் பாடலுடைய கருத்தை நம்ம பதம் பதமா நம்ம இப்ப பார்க்க போறோம். நாட்டம் ஒரு 3 உடைய நாயகனுக்கு. 3 கண்களை உடைய அந்த தலைவனாக வழங்கக்கூடிய அந்த சிவபெருமானிடத்துல அன்பு உடைய நீங்கள்லாம் ரொம்ப அன்போட இருக்க. அதனால்தானே எங்க கிட்ட கேட்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தை சொல்லுங்க, விசேஷமான ஸ்தலத்தை சொல்லுங்க, சிவபெருமான் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு நீங்க கேட்டிருக்கேன் இல்லையா. அதனால முருகன் எனக்கு சொல்லதுல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அன்புடைய முனிவர்களே,
யாரிடத்துல? சிவபெருமானிடத்திலே அன்புடைய முனிவர்களே, நயந்து நீவர் கேட்ட தலம். நீங்க ரொம்ப விரும்பி கேட்டது என்ன? விரும்பி கேட்டது வசத்தியான, எல்லாத்துக்குள்ளேயும் வசத்தியான தலம்னு கேட்டேன் இல்லையா? அதைத்தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் விரும்பி கேட்ட அந்த திருத்தலம் ஈண்டு உரைத்த திளைவாய். ஈண்டுனாக்க இப்ப இந்த சமயத்துல நான் உங்களுக்கு உரைத்த சொன்ன திரு ஆலவாய். திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையம் பதியாகும். அந்த பதியில என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அங்க ரொம்ப அழகா முளைத்து நிறைந்து அம்சத்தோட இருக்கக்கூடியதாக, அழகாக இருக்கக்கூடியதாக, அப்படியே ஒளியினாலே படபட படபட என்று மின்னக்கூடிய பொன்னாலான தாமரைகள். பொன் அம் தோடு அலர். பொன் அம்னு பொன் போலும் அழகிய, அம்னு அழகான, தோடு அலர்ன. தோடுன்னு இங்க இதழ்கள்னு அர்த்தம். நம்ம போட்டுக்கிற தோட்டு கூட ஏன் தோடுன்னு பேர் தெரியுமோ? அது நடுவுல ஒரு டைமண்டோ இல்ல ஒரு முத்தோ இல்ல ஒரு பவழமோ தான் வச்சு சுத்தி வர அதுக்கு இதழ்கள் போல அதை விரித்து அதுல சில கற்களை எல்லாம் பதிச்சிருப்பா. ஒளி தரக்கூடிய கற்களை பதிப்பா. அதனாலதான் அதுக்கு தோடுங்கிற. தோடு உடைய செவியன். இந்த காதுல தோடு போட்டுக்கிறாலே அந்த தோடு. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடின்னு ஞானசம்பந்தர் பாடினா இல்லையா? அந்த தோடுன்றதுக்கு அதனால்தான் பேரு. இதழாக நாலா பக்கமும் இருக்கிறதுனால அதுக்கு தோடு அப்படின்னு பேரு. இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, பொன் போன்ற இதழ்களை உடைய அந்த தாமரை முளைத்தது. அங்க தாமரை பூக்கள்லாம் முளைச்சது. அங்க இந்த தாமரை பூக்கள்லாம் முளைத்த அந்த அழகான ஒரு குளம் அங்க இருக்கு, ஒரு தடாகம் இருக்கு. ஒரு தடமும் அப்படின்னா, ஒரு தடம்னா இடம் சொல்லலாம், தடம்னா ஒரு தடாகம், ஒரு இடம். அந்த அதாவது ரொம்ப விசேஷமான தாமரை முளைத்த தடம்னு அர்த்தம். தாமரை எங்க முளைக்கும்? ஒரு குளம் இருந்தா தான் முளைக்கும். அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தடாகமும் சுந்தரம், ரொம்ப அழகான செஞ்சோதி, சிவந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய ஞான ஈட்டம் என, ஞானத்தினுடைய ஒரு திரட்சி, ஞானத்தின் ஒருங்கே சேர்ந்த அந்த ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடியது என்று சொல்லும்படியாக முளைத்த அங்க தோன்றிய சிவலிங்கம் ஒன்றும், ஒரு சிவலிங்கமும் உள்ளன. இங்க தாமரை புஷ்பங்கள், தங்கத்தினாலான தாமரை புஷ்பங்கள் நிறைந்த ஒரு குளமும், அங்க ஜோதி வடிவான ஒரு சிவலிங்கமும் இருக்கின்றன. இத பத்தி இன்னும் கேள்வி இன்னும் சொல்லப்போறேன். இன்னும் இதோட நிறுத்தல. இது ஒரு பெரிய புராணம். இதை பத்தி விரிவாக நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்காக நான் ஒரு விரிவாக சொல்ல போறேன். இதை நீங்க எல்லாம் கேளுங்க, கேட்டு பயன் அடையணும் அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சொல்றார். முதல் பாடல்ல இப்படி சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்ல போறா, இதை பத்தி விரிவான இரண்டாவது பாடல்ல, திரு ஆலவாய்க்கு இணையாம் ஒரு தலமும் தெய்வ மனம் செய்ய பூத்த மறுவார் பொற்கமல நிகர் தீர்த்தமும் அத்தீர்த்தத்தின் மருங்கில் ஞான உருவாகி உரையும் சோமசுந்தரன் போல் இகபரன் அது வீடு தருவானும் முப்பவனத்திலும் இல்லை உண்மை இது சாற்றின் மன்னோ. இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு மகிமையை பத்தி சொல்றச்ச, திரு ஆய்க்கு சமமான ஒரு ஸ்தலம். இதுக்கு இந்த மதுரையம்பதிக்கு சமமாகவோ இல்லை இதை விட மிஞ்சினதாகவோ ஏதாவது ஒரு ஸ்தலம் பார்க்க முடியுமான? பார்க்க முடியாது. அங்க தெய்வ மனம் கமழும்படியாக வாசனையோடு கூடிய பொற்றாமரை குளம் இருக்கு. அதுக்கு சமமான ஒரு தீர்த்தமும் எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த தீர்த்தத்துக்கு அருகிலேயே ஞானமே வடிவாக எழுந்தருள் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமான் போல இந்த இகபர போகங்களையும் அழியாத மோட்சத்தையும் நமக்கு தரக்கூடிய அந்த சிவலிங்கமாக விளங்கக்கூடிய அந்த பெருமானும் இந்த மூவுலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்படி மறுவார் அப்படின்னா நறுமணம் மிக்கன்னு அர்த்தம். மருங்கில் அப்படின்னா மருங்குன்னா இடைன்னு அர்த்தம். அதான் அருகில்னு சொல்லலாம். மருங்குன்னா சின்னஞ்சிறிய மருங்கில் சாத்திய செய்யப்பட்டும் அபிராமப்பட்டவர். அழகான ஒரு சிறிய இடையுடைய அந்த உடம்புல
சிவந்த பட்டை கட்டின்னு இருக்க அம்பாள்னு. இங்க மருங்கல்னா அருகில்னு அர்த்தம். அப்படி எடுத்து இகபர போகங்கள்னா இகத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் இன்பங்கள், உலவான அழியாதன்னு அர்த்தம். இகபரன் தனில் உலவான உலவா வீடு தரும் வானும் முப்புவனத்திலும் இல்லை அப்படின்னு அங்க பிரிக்கணும். அது பிரிச்சாதான் நமக்கு அர்த்தம் சரியா கிடைக்கிறது. இந்த பாடலுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே நம்ம சொல்ல முடியும், வேகமா கூட போக முடியும். இந்த வர்ணனையில அவ்வளவு ஜாஸ்தி ஒன்றும் சிரமப்படாத நமக்கு பண்ணி கொடுத்துருக்கார். அதுல நம்ம வேகமா கூட சில பாடலை நம்மளால பார்க்க முடியும். திரு ஆலவாய்க்கு இணையாம் திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை எம்பதிக்கு இணையாக ஒரு தலமும் அதுக்கு ஈக்குவலா ஒரு பதமும் ஒரு திருப்பதியும் தெய்வ மனம் செய்ய அப்படின்னா தெய்வ மனம் தெய்வீகமாக மனம் வீசும்படியாக பூத்தனா அங்க பூத்து இருக்கக்கூடிய மலர்ந்து இருக்கக்கூடிய மறு ஆர் மனம் நிறைந்தன்னு அர்த்தம். மறுவார் பொற்கமல நிகழ மறுவார் அப்படின்னாக்க மனம் நிறைந்த பொற்கமலம் நிகர் தீர்த்தம். பொற்றாமரைகளை உடைய அந்த குளம் இருக்க தாமரை குளம் அது ஓர் தீர்த்தம். அது போல அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தத்தின் மருங்கில் அதுக்கு பக்கத்திலேயே அந்த தீர்த்தத்துக்கு அருகிலேயே ஞான உருவாகி ஒரு ஞானமே வடிவாக எழுந்தருள் இருக்கக்கூடிய சோமசுந்தரன் போல் அந்த சோமசுந்தர கடவுளை போல இகபரம் தந்து இம்மையிலும் மறுமையிலும் பயன்களை அளித்து உலவா வீடு தருவானும். அதை பிரிக்கும் போது உருவாகி ஒரே சோமசுந்தரன் போல் இகம்பரம் இரண்டிலும் உலவா வீடு தருவானும் அப்படின்னு பிரிச்சா இப்ப கரெக்டா வந்துடுது. இம்மைக்கும் மறுமைக்கும் நல்ல பயன்களை எல்லாம் கொடுத்து என்னமா இல்ல ஐஹிக சுகம் ஆமுஷ்மிக சுகம், அதாவது ஸ்வர்க்கம் இந்த போகம் அமுக்தியும் தரான் அப்படின்னு எடுத்துக்கலாமோ? இகம்னா இங்கன்னு அர்த்தம். இந்த லோகத்துல சுகத்தை கொடுக்கறது, பரலோகத்துல சுகம். பரலோகம் சொன்னா அது சொர்க்கம்னு எடுத்துக்கணுமா மோட்சம்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா வீடுன்னு போட்டிருக்கிறதுனால வீடு பேருங்கிறது மோட்சம் இல்லையா, அழியாத மோட்சத்தை. வீடுன்னா மோட்சம் தான். ஆமா, வீடுன்றதுனால மோட்சம் தான். அதனால இகபரம் தந்து உலவா வீடும் தருவான். அதாவது இகத்திலையும் பரத்திலையும் நமக்கு சுகத்தை தந்ததோடு மோட்சத்தையும் தருவான். அழியாத வீட்டு உலகையும் தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அப்படி முப்புவனத்திலும் இல்லை, இந்த 3 லோகத்திலும் இல்லை அப்படின்னு அது சாற்றின் சொல்லும் இடத்து இது உண்மை, இது சத்தியம்தான். 3 லோகத்திலும் இல்லைன்னா என்ன 3 லோகம்னு சொல்லலாம்? பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 லோகத்திலையுமே இதுக்கு சமமா ஒண்ணு இல்லை. எதுக்கு சமமா இல்லை? இந்த அழகான தாமரை மலர்கள் பொற்றாமரைகள் பூர்த்த அந்த தாமரை குளம் போன புண்ணிய தீர்த்தத்தை உடைய ஒரு ஸ்தலமும் ஞானமே உருவாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமும் இகத்திலும் பரத்திலும் இம்மைக்கும் மறுமைக்கும் நல்ல பயன்களை தந்து அதையும் தாண்டி நமக்கு மோட்சத்தையும் தரக்கூடிய அந்த ஒரு கடவுள் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலமானது 3 புவனத்திலும் இல்லை. இது உண்மை, இது சத்தியம் அப்படிங்கிற தெய்வ மனம்னா ஒரு தெய்வ சாநித்தியம். அப்படியே பார்த்தா தெய்வீகமா இருக்க வாசனைன்னு சொல்ற போது சில சமயத்துல சில இடத்துல இந்த சந்தன தூப் கொளுத்தி வச்சிருப்பா பூஜை ரூம்ல. அது பார்த்தா ரொம்ப தூரம் வரைக்கும் அந்த வாசனை இருக்கும். அது ரொம்ப அருமையான உண்மையான சந்தனமா உண்மையான ஒரு இதுவா அந்த சாம்பிராணி எல்லாம் சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் போட்டா ரொம்ப வாசனை ரொம்ப தெய்வீக மனம் கமழும். அந்த இடத்துல ஒரு சாநித்தியம் இருக்கும். போர்ச்சே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும். பொற்கமலம் அப்படின்றது பொற்றாமரை குளம் அந்த தீர்த்தத்தின் பெயர். பூத்த மறுவார் அப்படின்றது அது மறுவார்னா வாசனை மிகுந்த அழகான அப்படின்ற இதுல நம்ம சொல்லணும். மருங்குன்னா தீர்த்தத்தினுடைய அருகில் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த பாடல்ல. இதுக்கு அடுத்த பாடல் அவ்வகைய 3ல் முதல் தலம் பெருமை, முதல் தலப்பெருமை இதனை சுருக்கி அறைய கேள்வின் சுருக்கி அறைய கேள்வின் எவ்வகைய உலகத்தும் தர்ம தலம் அதிகம்.
அவற்றில் ஈரில்லாத சைவ தலம் அதிகம், அவற்றுள் 68 அதிகம். அவை தமிழ் ஈர் 8 தெய்வத்தலம் அதிகம். அவற்றில் அதிகம் 4 அவற்றை செப்ப கேள்மின் அப்படிங்கிற. இது என்னென்னலாம் இருக்கு, எப்படி விசேஷம், அதுல ஒண்ணுன்னா அதுல குறைச்சுட்டே வர. அவ்வகை 3 முதல் தல பெருமைதனை சுருக்கி அறைய கேள்வின். எவ்வகை உலகத்து தர்ம தலம் அதிகம், அவற்றில் ஈரில்லாத சைவத்தலம் அதிகம். அவற்றுள் 68 அதிகம். அவை தமிழ் ஈர் 8 தெய்வத்தலம் அதிகம். அவற்றில் அதிகம் 4 அவற்றை செப்ப கேள்வி. இப்ப என்ன 3 அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் அப்படின்ற 3ம் இருக்கக்கூடிய தலங்கள். அதுல உள்ள பெருமையெல்லாம் திருவாலவாய் தலத்துல நான் சுருக்கி இப்ப நான் சொல்ல போறேன் உங்ககிட்ட, நீங்க எல்லாம் கேளுங்க. எல்லா உலகத்திலயும் புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய இருக்கும். எங்க போனாலும் இப்ப காஞ்சியில போனா சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சின்னு இங்க 108 கோவில்கள், அங்க 108 கோவில்னு இருக்கு. காஞ்சிபுரத்திலேயே ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கும் அங்க ஒரு கந்தகோஷ்டம்னு அப்படின்னு ஒரு ஊரு, அங்க ஒரு கோவில் இருக்கு. அங்க சிவனுடைய கோவில் எல்லாத்துலயும் 108 கோவில்லையும் அம்பாளுடைய சன்னதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கோவில், அதான் காமாட்சி கோவில் தான், காமாட்சி அம்மன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புண்ணிய தலங்கள் எல்லா ஊர்லயும் அதிகமா தான் இருக்கும். ஆனா அத்தகைய எல்லா புண்ணிய தலங்களுக்குள்ள ரொம்ப அழியாத சிவ புண்ணிய ஸ்தலங்கள் உள்ள ரொம்ப பெருமை வாய்ந்த, அன்று தொட்டு இன்று வரை அழியாது இருக்கக்கூடியது, எல்லோராலும் வணங்கப்பட்டு அந்த பெருமைக்கு உரியதான சிவஸ்தலங்கள் நிறைய இருக்கு. அப்படி அத்தனை சிவஸ்தலங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப ஒரு வசதியானதுன்னு 68 சிவஸ்தலங்கள்லாம் சொல்ற. அந்த 68லயும் 16 ஸ்தலங்கள் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை. அந்த 16லயும் 4 ஸ்தலங்கள் தான் ரொம்ப வசந்தது. தர்ம தலம் அப்படின்னாக்கா புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். ஸ்தலம்ங்கிறது தான் இங்க தலம் அப்படின்னு யூஸ் பண்றா. ஈரில்லாத, அழிவே இல்லாத. அப்புறம் சைவ தலம்னா சிவஸ்தலம் அப்படின்னு இங்க அர்த்தமா இருக்கு. இப்ப ஏற்பட்ட சிவஸ்தலம் 4 தான் ரொம்ப வசதியானது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சுருக்க போறார். அந்த 4லயும் 1 அப்படின்னு அவர் சொல்ல போறார். இது பதமா பார்க்கச்ச அவ்வகைய 3 அந்த தன்மையுடைய 3க்குள்ள, அதாவது மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 சிறப்புகளை உடைய தலங்கள்ல முதலாக தலப்பெருமை தானே, அந்த ஸ்தலத்துடைய விசேஷத்தை எல்லாம் சுருக்கி அறைய கேள்வி. நான் சுருக்கி சொல்ல போறேன், சுருக்கமா தான் சொல்ல போறேன். அதை நீங்க எல்லாம் கேளுங்க. நான் ஒரு சுருக்கமா சொன்னே 4000 பாடல்கள் இருக்கு. நான் சுருக்கி சொல்றேன் கேளுங்க. எவ்வகைய உலகத்தும், எப்படிப்பட்ட உலகமாக இருந்தாலும் அதுல தர்ம தலம் அதிகம், புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய இருக்குமா. எந்த ஊரா இருந்தாலும் ஆலய கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் இல்லையா. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அவையார் சொன்னார் இல்லையா. அதாவது எங்க போனாலும் கோவில் இருக்கும். எந்த ஒரு கிராமம் எடுத்தனாலும் ஒரு அக்ரஹாரம் இருக்கும். இந்த பக்கம் பெருமாள் கோவில், அந்த பக்கம் சிவன் கோவில் இருக்கும், பின்னாடி ஒரு காளி கோவில் இருக்கும், ஒரு ரேணுகா தேவி கோவில் இருக்கும். அப்புறம் இப்படி எல்லாரும் வழிபடக்கூடிய பலவிதமான ஆலயங்கள்லாம் இருக்கும். அதைத்தான் இவர் சொல்றாரு. தலப்பெருமைன்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட உலகமா இருந்தாலும் அந்த உலகத்துல தர்மஸ்தலம் அதிகம். தர்மத்தை உடைய தர்மஸ்தலானே ஒரு ஊர் இருக்கு கர்நாடகால, மஞ்சுநாத சுவாமி அவர் இருக்கக்கூடிய ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதுல அந்த காலத்துலாம் சொல்லுவா, யாராவது ஏதாவது ஒரு பொருளை தவறி கீழே போட்டான்னு அவளே திரும்பி எடுத்துன்னு போற வரைக்கும் அங்கேயேதான் இருக்குமா. வேற யாரும் தொடக்கூட மாட்டாளாம். அதே மாதிரி சனி சிங்கனாப்பூர்னு ஒரு ஊர் உண்டு. அது இந்த இதுக்கு போற எல்லாரும் போயிட்டு வருவா, ஷீரடி போறவாள்லாம் அதுக்கு போயிட்டு வரும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனதுக்கு
ஒரு 50-60 கிலோமீட்டர் போனா அந்த சனி சிங்களாப்பூர்னு, அங்க வெறும் கல்லுதான் இருக்கும். அந்த கல்லு கருங்கல்மா இருக்கும். அதுதான் சனி பகவானா வழிபடுவா. அது கொடகுடமா நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு ஆகும். அந்த ஊர்ல ஒரு காலத்துல, நான் சொல்ல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் அப்படின்னா எந்த வீட்டுக்கும் கதவே கிடையாது, எந்த கடைகளுக்கும் கதவே கிடையாது. என்ன யாரும் இன்னொருத்தரோட பொருளை அபகரிக்கவே மாட்டாளாம். சனி பகவான்ட்டு அவ்வளவு பயமா. அவ வந்து அடுத்த வாட்டிய பொருளுக்கு ஆசைப்பட்டு திருடவே மாட்டா அப்படின்னு சொல்லுவா. இப்படி பெருமை வாய்ந்த தர்மம் மிகுந்த தலங்கள், புண்ணிய தலங்கள், அதுதான் ரொம்ப உசந்து நிறைய இருக்கும். அவற்று அந்த புண்ணிய தலங்களுக்குள்ள ஈரில்லாத அழிவே இல்லாத சைவ தலம் அதிகம். சிவஸ்தலங்கள்லாம் நிறைய உயர்ந்ததாக இங்க நிறைய இருந்தன. அவற்றுள் அந்த சிவஸ்தலங்களுக்குள்ள 68 அதிகம். 68 ஸ்தலங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உசந்த ஸ்தலங்கள். இப்ப சக்தி பீட்டங்கள் 51 சொல்றோம் இல்லையா? இந்தியா முழுக்க ஒரு ஊர்ல ஒரு தலம், ஒரு பேர், அம்பாளி ஒரு உடல் பகுதியை குறிக்கிறதாக ஸ்தலங்கள் இருக்கிற மாதிரி இவர் சொல்றாரு 68 சிவஸ்தலங்கள் அதிகமா இருக்கும்டா. சரி, அதுல அவை தனில் அந்த 68 சிவஸ்தலங்களுக்குள்ள 2 தெய்வத்தலம் அதிகமா. 2ன்னா 2 16, அங்கங்க கணக்கு வச்சுடுறாங்க. 2 16 ஸ்தலங்கள் இருக்கு. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம துவாதச லிங்கம் சொல்றோம், ஜோதிர்லிங்கம்லாம் வந்து 12 ஜோதிர்லிங்கம்னு சொல்றோம். அப்புறம் சிவஸ்தலங்கள் 16 சொல்லும்போது இந்த ஜோதி ஸ்தலத்தோட ஜோதிர்லிங்கத்தோட இன்னொரு 4 சேர்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 16 ஸ்தலங்கள் இருக்கே, ரொம்ப சிவஸ்தலங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அந்த 16க்குள்ளேயும் அவற்று 16னுக்குள்ள, அதுக்குள்ளே அந்த 16னுக்குள்ள 4 ஸ்தலம் அதிகம். 4 சிவக்ஷேத்திரம் தான் ரொம்ப வசதியானது. அவற்றை செப்ப கேள்வின், அவையெல்லாம் நான் சொல்லும்படியாக நீங்கள்லாம் கேட்க வேண்டும். செப்ப அப்படின்னா சொல்லுன்னா, செப்பு அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். சொல்லுங்கள செப்புன்னு சொல்லுன்னு அர்த்தம் இல்லையா? செப்பு, செப்பண்டி, செப்தாரு அப்படின்னு சொல்றா இல்லையா? அதாவது என்னன்னா, நிறைய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் வந்து பிற மொழிகள்லயும் இருக்கு. கன்னடம், மலையாளம், கன்னடம், அது சம்ஸ்கிருதமும் கலந்துருக்கு. எல்லா மொழிகள்லயும் பார்த்து இந்த தமிழினுடைய தாக்கம் இருக்கு, சம்ஸ்கிருதத்துடைய யூசேஜும் இருந்திருக்கு. அந்த காலத்துல ஒரு மணிப்பிரவாளமா கலந்து உபயோகப்படுத்தின காலத்துல இந்த வார்த்தையிலே தெரியுது. நான் செப்ப கேளும், அவற்றை செப்ப கேள்மின், அதை நான் சொல்லும்படியாக நீங்கள் எல்லோரும் அதை கேட்டு அனுபவிக்க வேண்டும். நான் வரிசையா உனக்கு சுருக்கமா தான் சொல்ல போறேன், நீங்க அதெல்லாம் கேட்கணும் அப்படின்றார். சரி, அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா, அந்த ஸ்தலங்கள்லாம் என்னன்னு சொல்ல போறார். அன்னமலி வயற் புலியூர், காசி நகர், காளத்தி, ஆலவாயாம், இன்னவனம் 14 இரு ஆலவாய் அதிகம். 14 திரு ஆலவாய் அதிகம். எவ்வாறு எனின் மின்னவரம் பலம் காண காசி நகர் வதிந்திறக்க, வியன் காலத்தி பொன்னகரம் பக்தியினால் வழிபாடு செய்ய அளிக்கும் போகம் வீடு. இது எந்த சில ஊரெல்லாம் சொல்றாரு அப்படின்னாக்க அதனுடைய பெருமையும் சொல்றாரு. அன்ன பறவைகள்லாம் ரொம்ப நிறைந்து இருக்கக்கூடிய வயல்கள்லாம் சூழ்ந்தது தில்லை நகரம் அப்படிங்கிறார். தில்லை நகரை பத்தி சொல்லும்போது புலியூர்ன்ற பேர் யூஸ் பண்றார். தென்னஞ்சோலை தழைக்கும் தென் புலியூர் தனில்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? மூவர் பாட்டு எடுத்தா கூட அவ வந்து புலியூர்னு தான் யூஸ் பண்ணுவா. இந்த தமிழ் மூவர் பாட்டு இருக்கு இல்லையா? மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயரா. ஆமா ஆமா, அவ யூஸ் பண்றச்சையும் புலியூர்னு தான் சொல்றது. தரிசித்தளவில் அந்த மாதிரி பாட்டுல எல்லாம் புலியூர்னு வரும். புலியூர்னு சொன்னா அது வந்து தில்லை தான். ஆமா, தில்லை நடராஜர் இல்லையா? அது ஒரு பாட்டு கூட தெரியும். ஒருவேளை வியாக்கிரபாதருக்காக வந்ததோ. சோலை தழைக்கும் தென் புலியூர் தனில் பொன்னும் பலத்தர
நரசே என் நேரமும் உந்தன் தன்னிதியிலே நான் இருக்க வேண்டும் ஐயா. அழகான பாட்டு இல்ல அது? ஆமா, தேவகாந்தாரியா? ஆமா, தேவகாந்தாரி. அதாவது அதுக்கு தமிழ்ல ஏதோ ஒரு பண்ணன் அப்படின்னு பேர் இருக்கும். நம்ம தேவாரத்துலயும் இந்த மாதிரி நிறைய மனசை உருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் இருக்கு. இது இந்த பாட்டு யார்? முத்துத்தாண்டவரா? இது கோபாலகிருஷ்ண பாரதி. ஓ, கோபாலகிருஷ்ண பாரதி. அவர் இந்த தமிழ் முகர்ல வரலையோ? இல்ல, கிடையாது. அதான் இந்த புலியூர்னாக்க நமக்கு அது என்ன புரியுறதுன்னா, இது தில்லை நலம், தில்லை தலம் அப்படின்னு சொல்றது. தில்லை என்ற ஒரு தலம் இருக்குதாம்னு கூட ஒரு பாட்டு இருக்குல்ல, நந்தனார் சரித்திரத்துல வரும் நினைக்கிறேன். அத நான் போய் பார்க்கணும்னா அது அவர் நாளைக்கு போகணும் பிளான் பண்ணிட்டே இருந்து அவருக்கு போக முடியாத கடைசி ரொம்ப நாளாயிட்டான். அதனால அவருக்கு திருநாளை போவார்னு ஒரு பேர் கூட உண்டு. அது ஒரு நல்ல நாள், திருநாள், அவர் போகக்கூடிய நாள் அன்னைக்கு போவார் அப்படின்ற மாதிரி. காசி நகர் தலம், சரி தில்லை சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது என்னன்னா காசி நகர். அது ரொம்ப புண்ணிய ஸ்தலம். ஸ்ரீ காளஹஸ்தி அதுவும் சிறந்த ஒரு சிவஸ்தலம்னா. காளஹஸ்திக்கு 2 பேருமே உண்டு. ஒண்ணு என்ன, அது வாயு ஸ்தலம் இல்லையா, அது காளஹஸ்தி. அந்த கோவிலுக்குள்ள எங்கேருந்து காத்து வருதுன்னே தெரியாது. அங்க ஏத்திருக்கிற தீபம் அணையும் அணையாதான் ஆனா ஆடிண்டே இருக்கும். அப்படி உள்ளுக்குள்ள எங்கேயோ உள்ள இருக்கிற சன்னதிக்குள்ள காத்தே நுழைய முடியாத அந்த சன்னதிக்குள்ள காத்து அடிக்கும். அந்த காத்து அடிக்கிற இடத்துல அங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சிருப்பா, அது அணையாத ஆடிண்டே இருக்கலாம், அணையாது. அப்படி அது ஒண்ணு. அந்த காலத்தில தான் அந்த பக்கத்துல மலைக்கு மேல கண்ணப்பருக்கு தரிசனம் கொடுத்த, சிவபெருமான் தரிசனம் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அடுத்ததான் அவர் என்ன சொல்றாருன்னா, தில்லை சொல்லிட்டார், காசி சொன்னார், காளஹஸ்தி சொன்னார், திருவாலவாய் மதுரை என்றார். ஏன் அவர் இவர் சொல்லவே இல்லை, ஸ்ரீசைலத்தை ஏன் சொல்லல அப்படின்னு தெரியல. அதனால திரு ஆலவாயின்னு மதுரைன்னு சொல்லிட்டார். அந்த 4லயும் திரு ஆலவாயங்கக்கூடிய மதுரையும் பற்றிதான் ரொம்ப பெருமை வாய்ந்ததுனர். அதுக்கு அவர் சொல்ல போற காரணம் இந்த பகவானுடைய திருவிளையாடலை முழுக்க அங்கேயே நடந்தது அப்படின்ற காரணத்தால் வேற எந்த ஊரையும் அவர் எடுத்துக்கல. அந்த மதுரையும் பற்றியில தான் 64 திருவிளையாடல்களையும் அவர் நடத்தி காட்டினார். அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி. அந்த மதுரையில தான் அம்பாளை தெற்க மீனாட்சி அம்மனாக தெற்கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த பாண்டிய நாட்டையே சோமசுந்தர பாண்டியனாக ஆட்சி செய்தார். அப்படின்றதுனால அந்த மதுரைக்கு ஒரு பெருமை உண்டு அப்படின்றது. இதனால்தான் ரொம்ப மேம்பட்டது. ஆனா இவர் சொல்ற அந்த 4 திருவாலவாய் எவ்வாறு மேம்பட்டது அப்படின்னு கேட்டேன்னா, ஒளி விளங்கும் தில்லை தரிசிக்கவும், காசி நகர் வசித்து இறக்கவும், மேம்பட்ட காலத்தியாகிய பொன்னகர் பக்தியினால் வழிபடவும், அவ்வாறு வழிபட்டதால் பேரின்பத்தை முக்தியும் தருவதாகும். இந்த ஊர்லாம் ஏன் ரொம்ப வசதி அப்படின்னு கேட்டாக்க, இந்த 4 திருவாலவாய் தான் ரொம்ப மேம்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னு பின்னாடி நான் சொல்றேன். ஆனா மிச்சம் 3 ஊர் எப்படி அப்படின்னு கேட்டா, தில்லையில போய் தரிசனம் பண்ணாலே அது ரொம்ப விசேஷம். காசியில வசித்து அங்க மரித்தால் இறந்தால் அங்க விசேஷம், முக்தி கிடைக்கும். காளஹஸ்திங்கக்கூடிய அந்த பொன்னகரத்துல பக்தி செய்து வழிபட திருக்கண்ணப்பன் மாதிரி, கண்ணப்ப நாயனார் மாதிரி வழிபட்டாக்க அங்க பேரின்பத்தையும் முக்தியும் தரக்கூடியதா இருக்கும். புலியூர்னா தில்லை. கரெக்டா தான் நம்ம இந்த வியாக்ரபாதர் வந்ததுனால, அங்க சுவாமிய பார்த்து இது பண்ணதுனால, வியாக்ரபாதர் பண்ணதுனால புலியூர். ஆமா, வியாக்ரபாதர், புலி பதஞ்சலி அப்படின்னு 2 முனிவர்களையும் சொல்ற வழக்கம் இல்லையா? ஆமா. அவ எழுதிருக்கிற ஸ்லோகத்தினுடைய கூட ஏதோ சிங்க பாத ரகிதம் இல்ல, சிங்கபாத ரகித ஸ்தோத்திரம் இது ஒண்ணு கூட இருக்கும். அதுல தீர்க்கமான எழுத்துக்களும் கிடையாது, கொம்பு இருக்கிற எழுத்துக்களும் கிடையாது மாதிரி வைத்திருப்பா இல்லையா? அது அது யார எழுதினது? 2 இதுல பேர்ல இது இவரோடது வியாக்ரபாதர் தான் நினைக்கிறேன். அதுதான் அது. நம்ம அது ரொம்ப நல்லா, அந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கும். சில ஸ்லோகங்கள்ல யார் எழுதினதுன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப அழகான ஒரு இடத்துல நான் சிவதாண்டவத்தை பத்தி வர்ணிச்சு நான் இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல கேட்டேன்.
பாடின. நான் கேட்டா இது யாரோடது? ஆதிசங்கரன். இல்ல இது ராவணன் எழுதினதுன்னு. ராமாயணத்திலேயே வருது, ராவணன் பண்ண ஸ்தோத்திரம் இதுன்னு. அடப்பா, அவனே இவ்வளவு கடமுடான்னு ஸ்லோகம் எல்லாம் பண்ணிருக்கானா? ராவணனை பத்தி நீங்க என்ன நினைச்சாரு? அவன் ஒரே ஒரு தப்பு தான் லைஃப்ல பண்ணானே தவிர மற்றபடி அவன் அவனுக்கு சமமா யாருமே ஒரு சிவபக்தால யாருமே கிடையாது தெரியுமா அவங்களுக்கு. அவனுடைய பராக்கிரமத்துக்கும் சரி, அவனுடைய ஒரு சிவ பக்திக்கும் சமமா யாரும் கிடையாது. ஏதோ போற அதுக்காக அதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். ஓ அப்படியா, சரி அப்படின்னு கேட்டேன்னு. ஏன்னா யார்த்தையுமே நான் தர்க்கம் பண்ணாத கேட்டோம்னா நிறைய விஷயங்கள் அவ சொல்லுவா. நம்ம தர்க்கம் பண்ணோம்னா நிறுத்திட்டு போயிடுவா. உனக்கு ஒண்ணு சொன்னாலும் புரியாது, உனக்கு அவன் தெரியாது அப்படின்னு அவ கிளம்பி போயிடுவா. அதனால தர்க்கம் பண்ணாத நம்ம அவள்கிட்ட கேட்டுண்டாதான் நல்லது. இந்த பாடலுடைய பதமா உள்ள அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கலாம். அன்னம் மலிவு அயல் புலியூர், அன்ன பறவைகள் சிறந்த வயல்களை உடைய சிதம்பரம் அப்படி எடுத்துக்கலாம். அன்னம்னு சொன்னாக்க இந்த நெல்லுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நெல்கள்லாம் நிறைந்து விளைந்து இருக்கக்கூடிய அந்த மலிவாக மலிந்த அந்த வயல்களை உடைய சிதம்பரம்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோன்றது. காசி நகர், காசிப்பதி, காலத்தி, காலத்திங்கிறது காளஹஸ்தி, ஆலவாயாம், திருவாலவாய், இந்த நாளும் ரொம்ப விசேஷமான நகரங்கள். அந்த புனிதமான சிவக்ஷேத்திரத்துல இந்த வடம்பதி 4 இப்படிப்பட்ட இந்த 4 திருப்பதிகளுக்குள்ளே, அந்த சிவக்ஷேத்திரங்களுக்குள்ளே திரு ஆலவாய் அதிகம். திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையும் பதி ரொம்ப ரொம்ப வசந்தது. எப்படி இதை சொல்ல போறேன் நான், கேளுங்க. எப்படின்னாக்க, மின்னவர்னா மின்னலை போன்ற ஒளியை அவிர்க்கின்றன வெளியில வெளியிடக்கூடிய, பொன் போன்று ஒளியோடு விளங்கக்கூடிய அம்பலம் காண சிதம்பரத்தை தரிசித்தாலும், அங்க நடராஜ பெருமானுடைய கர்ப்ப கிரகத்து மேல இருக்கக்கூடிய விமானம் தங்கத்தினாலான கூரையால் வேயப்பட்டது. அதனால்தான் பொன்னம்பலம்னு பேர் இல்லையா. அந்த விளங்குகின்ற அது மின்னது அம்பலம் காண, பொன்போல் ஒளியோடு விளங்கக்கூடிய அந்த சிதம்பரத்தை தரிசிப்பதாலும், காசி நகர் வதித்து இறக்க, வதித்துன்றதுங்க வசித்து, இந்த வசித்துன்றதுக்கு சாக்கு பல என்ன பண்ணிட்டோன்னா வாசம், சம்ஸ்கிருத சொல்லி, அதனால அது வதித்துன்னு தகாரம் போட்டாவ. வதித்து அங்க வசித்து இறக்க, அந்த காசியிலேயே வசித்து காசியிலேயே இறந்து போடுவான். அதுக்காக அல்லது அந்த காலத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவா, காசியை நோக்கி போயிடுவான். கடைசி காலமா இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் ஒரு நடுத்தர வயசா இருக்கிறவாலும் போறோம், எல்லாம் சம்பாதிச்சது, உழைச்சது, கஷ்டப்பட்டது எல்லாம் போறோம். நேர போய் காசி கஷேத்திரத்துல போய் அங்க இருந்து தினம் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணு, அன்னபூர்ணிய தரிசனம் பண்ணு, கங்கையில ஸ்நானம் பண்ணு, கடைசியில அங்க நிறைய கட்டங்கள்லாம் இருக்கும். அந்த காசியில மறிக்க முக்தி அப்படின்னு சொல்லுவா. அங்க போய் கடைசி காலத்துல நம்ம மூச்சை அங்க விடணும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம கடைசி காலத்துல நமக்கு சிவபெருமானவர் நம்ம காதுல ராம ராம ராமேத்தி நமக்கு உபதேசம் பண்றார் காதுல. அந்த ராமநாமத்தை கேட்டுட்டே நம்ம மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் அந்த காலத்து வந்திருக்கு. அதனால காசி பதியில போய் அங்கேயே தங்கி அங்கேயே வாழ்ந்து தம் வாழ்நாள் முழுக்க அங்கேயே இருந்து அந்த சிவபெருமானை தரிசித்து அங்க தொண்டு செய்து அங்கேயே இறப்பதாலும், வியன் காலத்தின வியப்புக்குரிய மிகவும் பெருமை வாய்ந்த பெருமை பொருந்திய அந்த காலத்தின்னு சொல்லக்கூடிய காளஹஸ்தி, அந்த காளஹஸ்தி கஷேத்திரம் இருக்கு. அது கண்ணப்ப நாயனாருக்கு முக்தி கிடைத்த இடம், கண்ணப்ப நாயனாருக்கு தரிசனம் சிவபெருமான் கொடுத்த இடம். சிவபெருமானுடைய கண்களிலிருந்து ரத்தம் வழிந்த போது தன்னுடைய கண்ணையே எடுத்து அப்பினால நில்லு கண்ணப்ப அப்படின்னு சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு கதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அப்படி சிவபெருமானுடைய அன்புக்கு பாத்திரமான கண்ணப்பர் அங்க இருந்த வசித்த இடம் அது காலத்தி. பொன் நகரம், அழகியான நகரமானது, ரொம்ப அழகான நகரமானது. இப்படி பக்தியினால் வழிபாடு செய்ய, அன்போடு வழிபாடு செய்ய அவெல்லாம் போகம் அளிக்கும். போகம் அளிக்கும்னா என்ன, அங்க போய் வழிபாடு செஞ்சோம்னா இந்த 4 நகரத்திலையும் அது நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கும், நமக்கு இகபரத்த சுகத்திலே கொடுக்கும் சொன்னார்.
வீடு பெறவும் நமக்கு அருள் பண்ணும்னு முன்னின பாடல்ல சொன்னார். இப்ப வீடு அப்படிங்கிறது இந்த 4 ஊருமே ஒரு ஊருக்கு ஒரு பெருமையும் சொல்லி, இந்த ஊர்ல வந்து நம்ம தரிசனம் பண்ணாலே போதும், இன்னொரு ஊர்ல தங்கி அங்கேயே மரித்தாலும் சரி, இன்னொரு ஊர்ல வந்து அங்க இருந்து ஒரு அந்த சிவபெருமான் இருக்காரு, அந்த காலத்திநாதனை அவனை தோத்திரம் செய்து புகழ்ந்து பாடி அவனுடைய துதியில ஈடுபட்டிருந்தான் சரி, நமக்கு மோட்சம் கிடைக்கும். வழிபாடு செய்ய அவனை வழிபடுவாருக்கெல்லாம் அளிக்கும் போகம் வீடு. போகம்னா சுக போகங்களை எல்லாம், நல்ல அனுபவங்களை எல்லாம் நமக்கு அளிக்கும்னா. மதுரையை பத்தி என்னங்க அப்படின்னு கேட்டா, இருங்க நான் சொல்றேன். இந்த 3 இடத்துலயும் என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் இந்த ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போறார். அவர் எப்படி அந்த பாடல் அழகா அதை விவரிக்க போறாருங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நமः. ராம் ராம்.